السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يئن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق. وقال النبي صلى الله عليه وسلم: الإثم ما حاك في صدرك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷாபானுடைய மாதத்தில் ஜும்ஆவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக முஃமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான முஃமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக மனித சமூகம் அல்லாஹ்வை அஞ்சி அவனையே வணங்கி பாவங்களிலிருந்து விலகி அவன் சொல்லித் தருகிற சன்மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நபிமார்களையும் வேதங்களையும் தந்து இறுதி வேதமாகிய குர்ஆனை வாழும் அற்புதமாக, நடமாடும் பேர் அற்புதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆனுடைய ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்தந்த காலத்தில் வாழுகிற மக்களை அது வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறதி ஏற்படலாம், தவறுகள் நிகழலாம், சந்தர்ப்ப சூழ்நிலையால் பாவங்கள் செய்திருக்கலாம், மௌத்தையே மறந்து வாழ்ந்திருக்கலாம், மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுபோன்று மனிதன் மறப்பது என்பது, கவனமற்று இருப்பது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் எல்லோருமே தன்னுடைய வாழ்வை குறித்து கவலைப்பட்டு தன்னை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் அவ்வப்போது தருகிறான். நபிகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக வாழ்ந்தவர்கள். எல்லா நபிமார்களிடத்திலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போகிற வழமை இருந்தது. அப்படி வருகிற பொழுதெல்லாம் நபிமார்கள் ஒரு கேள்வி முன்வைப்பார்கள். சாதாரணமான சந்திப்பிற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களா, அல்லது என்னுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் வைத்தார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய ரூஹை கைப்பற்ற நான் வந்திருக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு தெரியுமா? என் உயிர் எப்பொழுது கைப்பற்றப்படுமோ அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு எச்சரிக்கை செய்யணும், முன்னறிவிப்பு செய்யணும் என்று நானும் நீங்களும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த எச்சரிக்கையை நானும் தந்து விட்டேன், அல்லாஹும் தந்து விட்டான். நீங்க தான் அதை கவனிக்கல. ஆச்சரியத்தோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹும் எச்சரிக்கை தந்தான், நீங்களும் எச்சரிக்கை தந்தீர்களா? இது எப்ப நடந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, தலை தாடி மீசையெல்லாம் நரைத்து போய்விட்டதா? ஆமாம். ஒரு மனிதன் மரணிக்க போகிறான் என்பதற்கான முதல் எச்சரிக்கை மணி அவனுடைய ரோமங்கள் நரைத்து போவது. காலம் நெருங்கிவிட்டது என்ற எச்சரிக்கை அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிறது நரைகளின் வழியாக. இரண்டாவது உங்களுடைய உடல் பலகீனம் அடைந்து விட்டது, வயோதிகம் உங்களுக்கு வந்து விட்டது. யாருக்கு வயோதிகம் ஏற்பட்டு விட்டதோ மரணத்திற்கான எச்சரிக்கை அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதிர்ந்து போனார்கள். இவைகள் எல்லாம் நடந்து ரொம்ப நாளாச்சு, நரைச்சு போய் ரொம்ப நாளாச்சு, வயசாகி ரொம்ப நாளாயிடுச்சு. மரணத்திற்கான அறிகுறிகள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுவது இவைகள். வேற வழி இல்லை. யாராக இருந்தாலும் மௌத்து வந்துவிட்டால் வினாடி கூட பிற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி விட்டார். மூமின்களே, எல்லோருக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு எச்சரிக்கையை தருகிறான். நீ மாறுவதற்கான சில வாய்ப்புகள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகிறது. அது விபத்தா இருக்கலாம், சில சோதனைகளாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், மனோரீதியான குழப்பங்களாக இருக்கலாம். அல்லாஹ் என்னிடம் இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ் என் வாழ்க்கையை மாத்து, என்ன நீ மாத்து, என் சிந்தனைகளை மாத்து அப்படின்னு கேட்கிற அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மாறுங்கிறான். நீ மாறு, நீ மாறினால் மட்டுமே உன்னிடத்தில் மாற்றத்தை நான் உருவாக்குவேன். எவ்வளவோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வினால் சமிக்கையாக நேரடியாக வழங்கப்படுகிறது. வரலாற்றிலே ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மேதாவியாக, இறை நேசராக அறியப்படுகிற வரலாறு. இவர் இறை நேசராக மாறி போவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வரலாறுகள் இப்படி சொல்லுது. படு பயங்கரமான திருடராக வாழ்ந்தவர். சாதாரண திருடர் அல்ல. இந்த வீட்டில் இன்னைக்கு திருடுறோம், தகவல் சொல்லி விட்டு போகிற அளவுக்கு மனோதைரியம் படைத்த திருடர். வழமை மாறி அவர்களுடைய படையோடு திருடுவதற்கு போகிறார். ஒரு வீட்டிற்குள் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்குகிற பொழுது அந்த வீட்டினுடைய பெண்மணி அந்த இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆனுடைய ஓசை சப்தத்தில் இருந்து ஒரு வசனம் இவருடைய காதுகளில் விழுகிறது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயந்து அஞ்சி மாறிக்கொள்வதற்கான நேரம் இன்னும் உனக்கு வரலையா? நம்மளே சில பேர்த்த பார்த்து கேட்போம், நீ எப்படா மாறுவ? எப்பமா இல்லையா? நீ எல்லாம் எப்ப மாறுவ, எப்ப திருந்துவ? அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்வதற்கான நேரம் இன்னும் உனக்கு வரவில்லையா? அவ்வளவுதான். யாருக்கு எந்த நேரங்களில் ஹிதாயத் என்னும் நேர்வழி மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் தெரியாது. மாறிக்கொள்வதற்கு அடியான் முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுடைய இந்த வசனம் காதுகளின் வழியே அவருடைய நெஞ்சத்தில் பாய்ந்தது. ஒரு வினாடி அவர் தன்னை பார்த்து சொன்னதை போலவே இருக்கிறது.
இந்த தர்ஜுமாக்கள்ல அங்கங்க நம்ம போகும்போது பள்ளிவாசல எழுதி போட்டிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிட்டு பேப்பர்ல சில ஹதீசுகளை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். யாரோ நேரில் நின்று சொல்வதை போன்ற உபதேசங்கள் கண்ணில் படும், காதுகளில் விழும். பார்ப்போம் அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். மாற்றத்திற்கான முதல் முயற்சி அடியானிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் அவருடைய காதுல போட்டான், இதயத்துல போட்டான், என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. திருடுவதற்கு வந்தவர் மனமாறி போனார், திருந்தினார், உடனிருந்தவர்களை திருத்தினார். இப்படியே திருட்டு தொழிலை கொண்டு வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. மௌத் இருக்கிறது, கபர் இருக்கிறது, மறுமை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று பதில் சொல்ல வேண்டும். மாறினவர் சாதாரணமா மாறல. ஒரு குர்ஆனுடைய வசனம் ஏற்படுத்திய மாற்றத்தின் தாக்கம் இறைநேசராக அவரை மாற்றியது. மூமின்களே, வாழ்வில் பல்வேறு நேரங்களில் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை குறித்த பயமில்லாமல் பயணிக்கிறனா, நமக்கு அல்லாஹ் சில நேரத்தில் சில சிக்னல் கொடுக்கிறான். பக்கத்து வீட்டுக்கார மௌத்து, அது உனக்கான சிக்னல். அவனுக்கு பேரழிவு, அது உனக்கான எச்சரிக்கை. நாம் மாறுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் எச்சரிக்கையாக தந்து கொண்டுதான் இருக்கிறான். மாறுவதற்கான தேட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வரலாற்றிலே அன்னை ராபியாத்துல் அதவியா மிக பெரும் இறைநேச செல்வராக வாழ்ந்த ஒரு பெண்மணி. இறைநேசர்கள்ட்ட உலியாக்கள்கிட்ட என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான இபாதத்துகள் நிறைவாகுது. அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு அற்புதமான சம்பவம் எழுதப்படுகிறது. வீட்டில் இபாதத் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த வீட்டுக்கு ஒரு திருட வந்துட்டான். கடுமையான இருட்டு. யாரோ தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள் என்பதை உணர்கிறார்கள். அந்த அம்மாவுக்கே கவலை, நம்ம வீட்டில் திருடிட்டு போறக்கு ஒண்ணும் இல்லையே, நாம பரம ஏழை. அவங்க கவலை என்னன்னா, வந்தவன் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுல்ல, இந்த வீட்டுக்கு வந்துட்டோமே, எதையோ தேடுகிறான் என்று தெரிகிறது. இருட்டிற்குள் ஒரு சத்தம் கொடுத்தார்கள். யார் அது? என் வீட்டுல ஒண்ணு இல்ல, வெளியில தண்ணி வச்சிருக்கிறான். என் வீட்டிற்கு வந்தவர்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஒது செஞ்சு 2 ரக்காத்து தொழுது விட்டு போ. பெண்களிடம் இப்படிப்பட்ட உணர்வுகளும் மார்க்க ரீதியான சிந்தனைகளும் இருக்குமா? அலறி துடிச்சு திருடன் திருடன் கத்துவாங்க இல்லையா? அந்த திருடனுக்கு இந்த ஒரு வார்த்தை பெருமாற்றத்தை தருகிறது. திருடன் அந்த இடத்துல, இந்த டீலிங் நல்லா இருக்க, திருடருக்கு ஒண்ணுமே இல்லை, வெளியில தண்ணி இருக்கு, ஒது செஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு போயிடப்பா, வித்தியாசமாக இருக்கிறது. என்னை காட்டி கொடுக்கல, திருட திருடன்னு கத்துல, உதவி தேடல, இவ்வளவு நல்ல ஆத்மா இங்கு வாழுகிறதா? அவனுடைய உள்ளத்தில் அந்த ஒரு சின்ன பொறி ஒரு மாற்றத்தை தட்டியது. அவனும் பார்த்தான், முஸ்லீமா இருக்கிறோம், திருடிட்டே இருக்கிறோம், இப்படி ஒரு நிகழ்வை நான் கண்டதில்லை, சரி செஞ்சு பார்ப்போமே. உதவு செய்தான், தக்பீர் கட்டினான், சஜிதாவில் போய் விழுந்தான். அந்த அம்மையார் கையை தூக்குனாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் வீட்டுக்கு திருட வந்தவன உன் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டேன், நீ ஹிதாயத்தை கொடு. முடிஞ்சு. எத்தனை தடவை சஜிதா செஞ்சிருப்போம், எத்தனை முறை சுஜூதில் விழுந்திருப்போம். ஒவ்வொரு சஜிதாவிற்கு பிறகு ஒரு மாற்றம் என்னுடைய ஏற்பட்டதா? அந்த அம்மையார் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், நீ உச்சபட்சமா விரும்புற சஜிதா ஒரு திருடனை கொண்டு வந்து எங்க விட்டுட்டான் சொல்லுங்க, சஜிதால விட்டுட்டான். அவனுக்கு ஹிதாயத்து கொடு அல்லாஹ். அவனுக்கு மண்டைக்குள்ள பரபரன்னு வேலை செய்து என்னமோ நடக்கிறது. சஜிதாவில் வீழ்ந்தவன் எழுகிற பொழுது தௌபா செய்தவனாக எழுகிறான். இறைநேசர்கள் அவுலியாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பாவிகளை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்த்து மாறிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அமைத்து தருகிறார்கள். அல்லாஹு அக்பர். திருடனாய் வந்தவன் சஜிதாவில் வீழ்ந்தான். இப்போ இந்த சஜிதா செய்யறக்கான ஒரு வாய்ப்பு வேணுமா இல்லையா? இந்த பாபரி மசீதை இடிச்சவங்கல்ல 2 பேர்ல ஒருத்தர் பல்பீர் சிங். இந்த மாதிரி ஒரு ஜும்மா
அன்னைக்கு துபாயில ஏதோ ஒரு பள்ளிவாசல இவங்க என்னதான் செய்யறாங்கன்னு போய் நின்னாலும் அவ்வளவுதான். அம்மா இந்தியால முஸ்லிம்கள் மீது கொண்ட வெறியினால் ஒரு மஸ்ஜிதை, ஒரு வரலாற்றையே இடித்து தகர்த்து விட்டோம். துபாய்க்கு போயாச்சு, எல்லாம் பாயிக, எல்லாமே இஸ்லாம். என்னதான் இவங்க பண்றாங்க? அவ்வளவுதான். அந்த ஜும்மாவின் வழியாக காதுகளில் விழுந்த சில வார்த்தைகள் அவருக்கு ஈமானை நசீபாக்கியது. தன்னை முஸ்லிமாக மாற்றிக் கொள்கிறார். நாடு முழுவதும் பாழடைந்த மஸ்ஜிதுகளை பராமரிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வஃபாத்தாகிற வரையிலும் சிறந்த மூமினாக இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்கிறானே. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன மாற்றம் நடக்கும் தெரியாது. ராபியத்துல் அலவியா தன் வீட்டிற்கு வந்த ஒரு திருடனை துஆவின் வழியே சஜிதாவில் கொண்டு போய் விட்டார்கள். திருடனாய் விழுந்தவன் இறை நேசராய் எழுந்தான். இப்படி ஏராளமான வரலாறுகள். இன்னைக்கு நம்ம சமூகத்தை பொறுத்த மட்டிலும் எல்லோரையும் ஆட்டி படைக்கிற இசை, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, இந்த பயண நேரங்கள் அப்படி மாட்டிக்கிறாங்க. அந்த பாடல்கள், சினிமா பாட்டு என்ன செய்யும்? என்ன செய்யும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாடல்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பாடவும் செய்யாதீங்க, கேட்கவும் செய்யாதீர்கள். அதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? யும்பித்துன் நிஃபாக். பாடல்கள் வஞ்சகத்தனத்தை உருவாக்கும் என்று பெருமானார் சொன்னார். நயவஞ்சக குணத்தை உருவாக்கும். தண்ணி செடி கொடிகளை உடைக்க வைப்பதை போல பாடல்கள் உங்களுடைய இதயங்களில் முனாஃபிக்தனத்தை, நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கிவிடும். அப்படியெல்லாம் இசைக்கு அடிமையானவங்க தூங்கும் போதும் கேட்டுட்டே தூங்குவாங்க. பிரயாணத்தில் இருக்கிற பொழுதும் பாடல்கள் அது மனதிற்குள் இறங்கி விட்டால், சில பேர் முணங்கிட்டே இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? டீ கடையில முணங்குவான், பாத்ரூம்ல முணங்குவான். அந்த பாடல்கள் அவரை விடாது, ரசனையின்பால் தூண்டும். ஏன் இஸ்லாம் இந்த இசையை தடை செய்தது என்று சொன்னால், குர்ஆனை விட இனிய ராகத்தோடு ஓதுவதற்கும் கேட்பதற்குமான இன்னிசை எந்த கருவியிலும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசைக்கருவிகள் அனைத்தும் ஷைத்தானுடைய உபகரணங்கள் என்று சொன்னார்கள். அது அல்லாஹ்வை மறைக்க வைத்துவிடும் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நாம மீண்டு வருவதற்கான வழி என்ன? இஸ்லாமிய வரலாறுகளில் நீங்கள் ஹதீசுகளை தேடி பயணித்தால் பிரபலமான ஹதீசுகளை வல்லுநர்களில் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்ற பெரியார் தென்படுவார்கள். வரலாறு ஒரு பக்கம் அவர்களை இறைநேசர்களாக பார்க்கிறது. பெருமானாருடைய ஹதீசுகளை உலகத்திற்கு போதித்த மிகப்பெரிய மகான். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களின் வழியே ஹதீசுகளை கற்றுக்கொண்ட வரலாறு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? இசை பிரியராக இருந்தார், மது பிரியராக இருந்தார். நீங்க அந்த பாட்டு அந்த வழியில போயிட்டா அவங்க வாழ்க்கையே டான்ஸா தான் இருக்கும். அவங்க ஆக்டிவேட்டே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். அவர்களுடைய நாவு அந்த பாடல்களை முனகிக் கொண்டே இருக்கும். குர்ஆன்ல ஷைத்தானுக்கு அல்லாஹ் வரம் கொடுத்ததை குறித்து சொல்லுகிறான். இசைக்கருவிகளின் வழியாக, பாடல்களின் வழியாக மக்களின் இதயங்களை வசீகரம் செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கியாமத்தினுடைய சமீபத்தில் நடனமாடும் பெண்கள் பெருகுவார்கள், இசைக்கருவிகள் கூடும் என்று பெருமானார். கூடும்னா அதிகரிக்கும். இன்னைக்கு எல்லா கையிலையும் இசைக்கருவிகள். அது அவங்க ஒரு ரிங்டோன் வச்சுக்கிறது. இன்கமிக்கு ஒரு ரிங்டோனு, அவுட் கோயிங் வர்றதுக்கு அடிச்சா இதுதான். யார் யார் என்னென்ன பாடல்களை வைக்கிறார்கள்? இது நமக்கு முழுமையாக அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் தடை செய்யப்பட்டது. ஏன்னா இந்த இதயத்தை வஞ்சகத்தின்பால் இழுத்து கொண்டு போய் நிறுத்திவிடும். அங்க ஈவு இரக்கம், பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது அதெல்லாம் தோன்ற விடாமல் பாடல்கள் தடுத்து விடும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். மதுவும் இசையும் அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில அந்த இசை, அது ஒரு போதை தாங்க, போதை தாங்க.
அதாவது இப்ப இந்த ஐடி ஃபீல்டுல எல்லாம் ஒர்க் பண்றவங்கள அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உறிஞ்சி எடுத்துருவாங்க. வாலிபம் முழுவதையும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. சனி ஞாயிறு கூட அவர்கள் வெளியில போயிடக்கூடாதுன்னு எல்லா தீமைகளும் அவங்களே கொடுத்து மண்டை அன்னைக்கு தூக்கி உள்ள போட்டா ஃப்ரைடே வரைக்கும் அது ஒரு தனி உலகம். பாவத்தில் விழாதவர்கள் என்பது மிக மிக சொற்பமானவர்கள். அதுல இரவு நேரங்களில் நள்ளிரவுகளில் மதுவும் நடனமும் ஆடல் பாடல் ரெண்டுமே போத. ஒரு கவிஞன் எழுதினான், இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தோடு மதுவை குடித்துக் கொண்டு வரன்முறை இல்லாமல் வாடுகிற ஒரு தலைமுறை. அவ கற்பனையா எழுதுறான். கடவுள் இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்க வந்தாராமா. என்னதான் இவனுக்கு செய்யறானுங்க? இந்த என்ன டிஸ்கோ தேவா ரொம்ப சொல்லுவாங்க, ஆட்டம் பாட்டம்லாம் அப்படியே பாட பாட சவுண்டு கூட்டிகிட்டே இருப்பாங்க. சவுண்டு கூட்ட கூட்ட இங்க வெறி ஏறும். வெறி ஏறிச்சுன்னா தாறுமாறாக அவர்கள் நடப்பார்கள். அதிகாலை வரை, மிட் நைட் வரை. கடவுளே ஒரு நாள் வந்தானாமா, பார்த்துட்டு சொன்னானாமா, இனிமேல் மனிதர்களை படைக்கவே கூடாது. இனிமேல் இந்த மனுஷனை படைக்க அவ்வளவு ஒத்துழைப்பு பண்றான். அப்படி மீறி படைப்பதாக இருந்தால் ஒன்று வெறி இல்லாமல் படைக்கணும், இல்லைன்னா குறி இல்லாம படைக்கணும்னு சொன்னானாம். ஒரு கற்பனை. கடவுளே ஆத்திரப்படுகிற அளவுக்கு வரம்பு மீறுதல். இந்த இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறைகளை பாருங்க. அவங்களுக்கு எப்படா சாட்டர்டே வரும், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வீக் எண்ட். கரெக்டா? வார இறுதி நாட்கள். சம்பாதித்ததில் பாதியை மதுவிலும் இசையிலும் தொலைக்கிற ஒரு தலைமுறைக்கு அதற்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் டான்ஸோட இசையோட அந்த போதையில இருக்கிற பொழுது யாரோ ஒரு நல்ல மனிதர் ஓதுகிற குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் காதுகளில் விடுகிறது. இந்த மாற்றத்தை அல்லாஹ் எந்த வினாடியில் எந்த ரூபத்தில் யாரின் மூலம் தருவார்கள் தெரியாது. சில பேர் சொல்வாங்க, பள்ளிவாசலும் தெரியாது, பாங்கு சத்தமும் தெரியாது. ஃப்ரெண்டை பார்க்க போன, அவன் சொன்னா வாடா தொழுதுட்டு போயிடலாம். அவனுக்காக பள்ளிக்குள்ள வந்தான். அல்லாஹ் தஆலா என்னை நிரந்தர தொழுகையாளியா மாத்திட்டான். எத்தனையோ பேர் சொன்ன ஸ்டேட்டஸ் உண்மையா இல்லையா? இந்த மாற்றங்கள் யாரின் வழியாக அல்லாஹ் தருவான் நமக்கு தெரியாது. அவ்வளவுதாங்க. இசையிலும் போதையிலும் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர் குர்ஆனுடைய வசனங்களில் இருக்கிற இனிமை, ராகம் இதை விட ரொம்ப பெஸ்டா இருக்க. நான் கேட்கிற பாடல்களை விட, நான் ரசிக்கிற இசைகளை விட ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. குர்ஆன் யாருடைய குரலில் எந்த தொனியில் ஓதினாலும் இனிமையான ராகத்தையும் மன ஈர்ப்பையும் குர்ஆன் தரும். இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, ஹரமனுடைய அத்தனை இமாம்களும் உலகளாவிய குழந்தைகளுடைய குரல்களிலேயும் யார் டோன்ல எப்படி கேட்டாலும் குர்ஆன் சூப்பர். ஆனா குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு இந்த தொண்டை தான் இசைக்கருவி. இசைக்கருவிகளை பயன்படுத்தவில்லை. 7 வகையான குர்ஆனுடைய ராகங்கள். நான் கேட்கிறேன், எத்தனை வருஷமா தொழுகிறோம், எந்த பள்ளிக்கு போனாலும் சரி இமாம் பாத்தியா சூரா ஓதுறாரா? சொல்லுங்க, ஓதுறாரா? ஒவ்வொருத்தருடைய குரல்ல கேட்கும் போதெல்லாம் சூப்பரா இருக்கு. யாராவது ஒருத்தர் இப்ப பார்த்தாலும் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு இருக்கிறீங்களே, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுண்டா? எண்ணம் வருமா? ஒரு பாடலை 3-4 தடவைக்கு மேல் கேட்டால் அவனை பைத்தியம் சொல்லுவோம். விரடா எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை கேட்டு இருக்கிறான், போர் அடிக்குது. 1400 ஆண்டுகளாக எல்லா தொழுகையிலும் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற சூரத்துல் ஃபாத்திஹா யாருக்குமே போர் அடிக்கிறது இல்லையே. அவர் குரல்ல கேட்டா ஒரு இனிமை, இவர் குரலில் கேட்டால் ஒரு இனிமை, அந்த குழந்தை ஓதினால் ஒரு இனிமை. இசைக்கருவிகள் இல்லாத இசையின் ராகத்தை அள்ளி தெளிக்கிற குர்ஆன் எத்தனை பேர் அதை மாத்தி இருக்கு தெரியுமா? நவீன கருவிகளை வச்சுட்டு நீங்க சினிமா பாடல்களை கேட்பதற்கு மாற்றமாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்கு பயன்படுத்தினால் இன்னும் இதயம் விசாலமாகும். மோமின்களே,
அல்லாஹ்வுடைய வசனம் இதை சொல்லுகிறது, நீ மாறாமல் நான் மாற்ற மாட்டேன். அதான மாறணும். நான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கிறான். கனடால ஜான் சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தான். குர்ஆனின் மேல் ஆராய்ச்சி செய்வதற்கு அவனுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் என்ன ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா, தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அந்த சூரா என்ன சொல்லுதுன்னா, இந்த அபூ லஹப்னு சொல்ற இந்த ஆளு, இவனுடைய 2 கை நாசமாகட்டும், அவன் சொத்தெல்லாம் அவனுக்கு பயனளிக்காம போகட்டும், அவன் மனைவி தற்கொலை செய்து கொள்ளட்டும். இப்படித்தான் இந்த வசனம் இறக்குது. இது எப்ப இறங்குச்சு? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பெருமானார் பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது அபூ லஹப் தன் எதிர்ப்பை கடுமையாக தெரிவித்தார். பெருமானார் சஃபா குன்றில் இருந்து அல்லாஹ்வின்பால் அழைக்கிறார்கள். அல்லாஹ்வின்பால் அழைக்கிறார்கள். எல்லா கூட்டத்தில் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த அபூ லஹப் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மண்ணை வாரி பெருமானாரின் மீது இறைத்து, தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, நீ நாசமா போ, இதுக்காக எங்களை வர சொன்ன. அந்த வார்த்தை பெருமானாரை சங்கடப்படுத்தியது, அதை விட அல்லாஹ்வை கோபப்படுத்தியது. தன் ஹபீப் அல்லவா, தன் ஹபீபை நோக்கி அதை விட பெரிய தகப்பன், சொந்த தம்பி மகன். குர்ஆனுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஃபிரௌன் தன்னவே கடவுள்னு சொன்னான். அவனை அல்லாஹ் சபிக்கல. அல்லாஹ் அவனை குர்ஆன் நெடுகிலும் பாருங்க, ஃபிரௌன் அப்படி இருந்தா இப்படி இருந்தா, நானே அன ரப்புக்குமுல் ஆலா இப்படி எல்லாம் சொன்னா, இப்படிதான் செய்திகள். அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கல. ஆனால் அபூ லஹபை அல்லாஹ் கடுமையாக சபித்தான்னா, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இவன்ட்ட 2 பாவம். நபியை எதிர்த்தது 1, தன் உறவை முறித்தது 1. சொந்த தம்பி மகன் அல்லவா? சரி, என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமே. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது மண்ணை இறைத்து நாசமாகுன்னு சொன்ன வார்த்தை அல்லாஹ்வை கோபப்படுத்தியது. அல்லாஹ் அதே வார்த்தையை திருப்பி அடிச்சா, மண்ணை எரிஞ்ச ஒரு 2 கை நாசமாகட்டும், நீ சம்பாதித்து வைத்த சொத்து சுகமெல்லாம் பலன் இல்லாமல் போகட்டும், உனக்கு துணையாக இருந்த உன் மனைவி தற்கொலை எல்லாமே நடந்தது. இது வரலாறு. இது இறங்கிய பிறகு, இந்த அத்தியாயம், இந்த சூரா இறங்கின பிறகு 10 ஆண்டுகள் அபூ லஹப் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த சூரா ஓதி இருப்பாங்க? அவர் கோபம் வந்தது என்னன்னா, குர்ஆனுடைய வசனங்களாக இறங்கிவிட்டால் மாறாது. இந்த ஜான் கனடாவை சார்ந்தவர் என்ன ஆராய்ச்சி பண்றார் தெரியுமா? குர்ஆன் சத்தியமானது அப்படின்னா அவன் இருக்கும் போதே இறங்குச்சு. எவ்வளவோ சந்தர்ப்பங்கள், அதாவது இந்த அபூ லஹப் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வீட்டு வாசப்படிக்கு 3000 தடவை போயிருக்காங்க. எங்கேயாவது ஒரு நாள் அவனை முஸ்லிம் ஆயிடுற அப்படின்னு வந்திருந்தானா குர்ஆன் பொய்யினா இருக்கும். குர்ஆன் பொய்யினா இருக்கும். கடைசி வரை வரவே இல்லையே, கொடூரமான மரணத்தை சந்தித்தான். மோமின்களே, இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாறு. கனடால உட்கார்ந்துட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் இதை யோசிக்கிறார், இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? பெருமானாருடைய அழைப்பு கிடைத்தது, பெருமானார் கடும் முயற்சி செய்தார்கள், பெருமானார் துஆவெல்லாம் செய்திருந்தார்கள். ஆனா இறங்கின சூரா பொய்யா இருக்கக்கூடாது அல்லவா? ஈமானுடைய பாக்கியம், அந்த உரிமை கிடைக்க பெறாமலேயே செத்தொழிந்தான். இது ஆராய்ச்சி பண்ண பிறகு அதிசயப்பட்டு இவன் முஸ்லிமா. நல்லா யோசிக்கணும். ஒருவன் காபிராக போவது இன்னொருவன் முஸ்லிமாக ஆகுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். எவ்வளவு நடந்திருக்கு வரலாறுகள்ல. எல்லாருடைய வாழ்விலும் எந்த நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அதை நம்ம கேட்ச் பண்ணணும் புத்திசாலிகளாக இருந்தா. 1300 வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவை சார்ந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு
பெருமானாருடைய உயிர் தோழர் ஹுதைஃபத்துல் யமானி போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறார். ஷஹீதாக்கப்பட்ட இந்த இருவரும் பகதாதினுடைய திஜ்லா நதிக்கரையோரத்தில் அடக்கம் செய்யப்படுறாங்க. காலங்கள் உருண்டோடு எவ்வளவு ஓடிருச்சு? 1300 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஈராக்கினுடைய அதிபராக அன்றைக்கு ஃபைசல் என்பவர் இருந்தார். இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். கபர் ஜியாரத் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அற்புதமான நடைமுறை. ஏன்னா அந்த நல்ல மக்கள் ஜியாரத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடுமையான வெள்ளப்பெருக்கு மன்னருக்கு மக்கள் சொன்னார்கள், இருவரும் சஹாபாக்கள் ஹுதைஃபத்துல் யமான், அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், அவங்க கபரை கொஞ்சம் பாதுகாத்தா நல்லா இருக்குமே. இது எப்படி செய்யலாமா? 1300 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு கபரை இடமாற்றம் செய்யலாமா? நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த தீன் வளர்வதற்கான சில வாய்ப்பு, சில சந்தர்ப்பம், சில மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் உருவாக்குகிறான். இந்த கபரை கொஞ்சம் மாத்தி வச்சா நல்லா இருக்குமே. உலமாக்களிடம் கேட்டார் மன்னர், தாராளமா மாத்தலான்ட்டாங்க. மிகுந்த பாதுகாப்போடு, கிட்டத்தட்ட இந்த நவீன கருவிகள் பிறந்து விட்ட காலம், ஒரு பெருப்படையோடு ராணுவத்தோடு போய் 2 சஹாபாக்களுடைய கபறுகள் தோண்டப்படுகிறது. வருஷம் எவ்வளாச்சு? 1300 வருஷம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் மௌத்தாகி 40வது நாள் கபரை தோண்டி பார்த்தா இருக்க மாட்டோம். இருப்போமா? இப்ப எல்லாம் 6 மாசம் கூட டைம் கிடையாது. இங்க தோன்ற ஆளு ஒரு கணக்கு வச்சுட்டே வருவாரு லைனா. இது என்னங்க 6 மாசம் ஆச்சு, தோண்டி பார்த்தா எலும்பு இருக்கும். எலும்பு தூக்கி வேற இடத்துல புதைச்சிட்டு இன்னொரு ஜனாசாவுக்கு அங்க இடம் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷுஹதாக்கள் மண்ணறையில் வாடுகிறார்கள். அவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள், குர்ஆன் சொல்லுது. மூமின்களே பாருங்க, ராஜ படையோடு அந்த கபரு தோண்டப்பட்டு 2 சஹாபாக்களுடைய பூத உடலை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெர்மானிய மருத்துவர் கண் பரிசோதனை பண்றார். மௌத்தாயிரத்து வருஷம் ஆச்சு சொல்லுங்க. மௌத்தாயிரத்து வருஷம் ஆச்சு 1300 ஆண்டு. ஜெர்மனி மருத்துவர் கண்களை பரிசோதனை செய்கிறார். அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த பூத உடல் அழியாமல் இருக்கிறது. எல்லா மருத்துவர்களும் பரிசோதனை செஞ்சாங்க. இது அத்தனையும் படமாக்கப்பட்டது. இந்த கபர் தோண்டும் நிகழ்வில் இருந்து 2 சஹாபாக்களுடைய பூத உடல் 23 மைல்களுக்கு அப்பால் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிற இடத்திற்கு அருகாமையில் கிரேன்ல கொண்டு போய் அந்த 2 பூத உடல்களையும் மீண்டும் அடக்கம் செய்தார்கள். அத்தனையும் படமாக்கப்பட்டது. அன்றைய பகதாதில் சினிமா தியேட்டர்களில் இது காட்சிக்கு போடப்பட்டது. எது? 2 சஹாபாக்களுடைய பூத உடல் 1300 ஆண்டுகளுக்கு பிறகும் அழியாமல், மாறாமல், மக்கி போகாமல் இருந்தது. இதெல்லாம் விஷயம், வரலாறு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? கண் பரிசோதனை செய்த ஜெர்மன் டாக்டர் முஸ்லீம் ஆயிட்டார். இந்த காட்சியை கேமரா எடுத்துக் கொண்டிருந்த அந்த ஊழியர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். தியேட்டரில் வந்து இந்த படங்களை பார்த்து கலிமா சொன்ன 10,000 பேர். அல்லாஹு அக்பர். சிலர் மாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் எப்பொழுதும் திறந்தே வைத்திருக்கிறான். நாம் மாறணும்னு நினைக்கணும். அப்படி ஒரு வரிசையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாற்றத்திற்கான வழியை சொல்லுவாங்க. புனித ரமலான். நிறைய பேருக்குவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ நோன்பு வரும்? பெருமானார் வந்து கேட்கிறாங்க. ஒரு கிராமவாசி கேட்கிறார், மத்த ஸாஅ, கியாமத் நாள் எப்போ வரும் தெரியுமா? இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பி கேட்கிறார், அது வரட்டும், நீ ரெடியா? நானும் தான் கேட்கிறேன், ரமலான் வரட்டும், நம்ம தயார் ஆயிட்டோமா? மனதளவில், உடல் அளவில், பயணங்களால் நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பத்திரிக்கை அடிச்சு நோம்புல ஃபுல்லா கொடுத்துடணும். நான் சொல்றது புரியுதா? பத்திரிக்கை அடிச்சு வச்சு, அப்போ பத்திரிக்கை கொடுக்கிற காலமாக அவருடைய மனதில் ரமலான் பதிஞ்சிருச்சு. எல்லாம் பாதுகாப்பான கொஞ்சம் ரமலான்ல நோன்பு வச்சுட்டு ஓய்வா இருப்போம்,
இந்த வீட்டை கட்டி முடிச்சிடலாம். கியாமத்து எப்பொழுது வரும்? பெருமானார் திருப்பி கேட்கிறார்கள், அது வரட்டும், நீ என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? எங்க ரமலான் பிறை பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மரணம் சம்பவித்து விட்டால் என்னை விட பாக்கியமற்றவன் யாருமே கிடையாது. ஏன்னா 2 மாசமா 60 நாளா தொடர்ந்து நாம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரமலானை அடையவை, ரமலானை அடையவை. அது வரும், தன்னுடைய பாக்கியங்கள் நிறைந்த நன்மைகளோடு வரும். எதிர்கொள்ள நான் கொஞ்சம் என் பாவங்களை குறைச்சேன், நான் கொஞ்சம் என் நன்மைகளை கூட்டி இருக்கிறேன், இப்ப இருந்து ஆரம்பிச்சிருவோம். கடந்ததை விடு, கடந்த ரமலானை விடு, நேற்றை விடு, இப்ப இருந்து நான் தொழுக ஆரம்பித்து விட்டேன். நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? இபாதத்தெல்லாம் அது நடக்குது. ஆனா இந்த மாற்றங்கள், பெருமானார் சொல்வாங்க, ரமலானை சாதாரண கண்களோடு பார்க்காதீர்கள், எல்லோரோடும் அன்பு காட்டுகிற மாதம் தான். அதுல குறிப்பா முறிந்து போன உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கான பெரும் வாய்ப்பு ரமலான். சில பேர் பாருங்க, ரம்ஜான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க தெரியுமா? கொஞ்சம் அரிசி சாமானம் இதெல்லாம் வாங்கிட்டு நேரம் போய் அக்காவை பார்த்துட்டு வா, போய் சின்னம்மாவை பார்த்துட்டு வா, எங்க தூரத்தை மாமாவை பார்த்துட்டு வா. என்னது? அந்த உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ரமலான் தருது. என்ன மச்சான் திடீர்னு வந்திருக்கீங்க, நோம்பு வருது இல்ல, அந்த நேரத்துல வந்து உங்களை பார்த்துட்டு இருந்தா சரியாகாது. அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதோடு உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. பெருமானார் சொன்னாங்க, வெறுமனே நோம்புக்கான காலம் மட்டுமல்ல, நிறைய மாற்றங்களுக்கான காலம். ஏதாவது பாவங்களை விடணும்னு இப்ப நியத்து வச்சீங்கன்னா ரமலான்ல கண்டிப்பா அது முழுமையாக துடைக்கப்பட்டு நிரந்தர மாற்றத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை நோன்பு தந்துவிடும். குர்ஆனுடைய வசனத்தை யோசியுங்கள், நீ மாறாமல் நான் மாற்ற மாட்டேன். நீ மாறணும், இவர் எதுவுமே விட மாட்டாராமா. யா அல்லாஹ் எனக்கு நல்லதை கொடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு. என்ன நீ பாவத்தை விட, அதை விட மாட்டேன். நான் பாவம் செஞ்சுட்டே இருப்பான், நீ சொர்க்கம் கொடுக்கணும். நான் திருடிட்டே இருப்பணும், ஆனா நீ எனக்கு செல்வத்தை கொடுக்கணும். நான் உறவுகளை எல்லாம் முடித்து வைத்திருப்பேன், நீ எனக்கு ஆனந்தமான வாழ்வை தரணும். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனம் உங்களை உறுத்தட்டும். பாவம் என்றால் என்ன? யார்கிட்டையும் போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. உன் மனம் எதையெல்லாம் உறுத்துகிறதோ அதுவெல்லாம் பாவம். நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க, இது எப்படி ஹலாலா ஹராமா? எப்போ உனக்கு இந்த கேள்வி வந்துருச்சோ அதனை தவிர்த்துக்கிறது தான் நல்லது. எதெல்லாம் உறுத்தல் ஏற்படுகிறதோ, எதனை குறித்து என் மனம் என்னை குத்தி காண்பிக்கிறதோ, அதனாலதான் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தின் அறிமுகத்தை குர்ஆனில் சொல்லும் போது இந்த மாதத்தை இப்படி எதிர்கொள்ளுங்கள், நமக்கு மட்டுமான பருவகாலம் அல்ல, முந்தைய சமுதாயங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கேன், எதுக்கு தெரியுமா? நீ மாறிக்கொள்வதற்குங்கிறாங்க. இப்பவும் மாறலனா வேற எப்பொழுதும் மாற முடியாது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் அருள் வார்த்தைகள் தான் நிரம்பி வழிகிறது. சில இடங்களில் கடுமையான சாப வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கைக்கு சொல்லி இருக்காங்க. நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி. மிம்பரில் ஏறுகிற பெருமானார் வழமைக்கு மாற்றமாக ஆமீன் 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 நான் முடிந்து கீழே இறங்குகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், இது வழமையில இல்லையே. பெருமானார் சொன்னார்கள், கரெக்ட் தான், ஜிப்ரீல் வந்தாரு, அவர் ஒரு துவா செஞ்சாரு, நான் ஆமீன் என்று சொன்னேன். என்ன நாயகமே சொல்லுகிறீர்கள்? ஆமாம் ஆமாம். யார் ஒருவர் பெற்றோர்களின் இருவரையும் அல்லது ஒருவரை பெற்றுக்கொண்டு அவர்களின் வழியாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் அவரு சொன்னார். நான் என்ன சொன்னேன்? ஆமீன்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பத்துவா அது! இது இந்த சமூகத்துக்கு ரொம்ப பாடம். பயங்கரமா தான தர்மங்கள்லாம் செய்யறாங்க. ஊர்ல எல்லாம் பெரிய நல்லாளு, அம்மாட்ட பேசுறது இல்லைங்கிறான், அத்தா ஆகாதுங்கிறான், அல்லாஹ் ஆகாதுன்னு சொல்லிட்டான். இன்னொரு செய்தி சமுதாயத்திற்கு சொன்னார்கள், தொடர்ந்து உங்க நாவுகள் ஸலவாத்துகளினால் அது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். என் பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொல்ல நான் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 3வது வார்த்தை தான் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் தருகிற மாற்றத்தின் அடையாளம் ரமலான். அது வந்தும் எவன் மாறிக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்.
இந்த பத்துவாக்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு சின்ன சமிக்கை அல்லாஹ் தருகிறான், ஒரு எச்சரிக்கை தருகிறான், ஒரு உணர்த்துதலை தருகிறான். நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நான் மாற முயற்சித்தால் மட்டுமே அல்லாஹ் நமக்கு மாற்றத்தை தருவான். நான் இப்படியே இருப்பேன், நீ சொர்க்கத்தை கொடு. பூமியின்களே, மாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாரத்துக்குள்ள கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறந்த அறிவாளிகளாக, மூமின்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழப்பங்கள் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத, மனத்தாங்கல்கள் இல்லாத அமைதியான ஒரு ரமதானிய காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நசீபாக்கி தர வேண்டும் என்று துஆ செய்வதோடு, யா அல்லாஹ் எங்கள் ஆயுட்காலத்தை நீடித்துத்தா, சொல்லுங்க, எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு. நிறைய பேத்துக்கு இன்னைக்கு கவலை என்ன, நான் சரிதா செய்ய முடியல. நிறைய பேத்துக்கு கவலை, டாக்டர் சொல்லிட்டு நோம்பு வச்சா டேஞ்சர். ஷரியத்துப்படியும் ஒரு மருத்துவருடைய எச்சரிக்கை கேட்கணும். உயிருக்கு ஆபத்துன்னா நோம்பு வைக்க முடியாது. அந்த மனம் என்ன பாடுபடும். நல்லா இருக்கிற காலத்துல நான் வைக்கல, நான் வைக்கணும்னு நினைக்கிற காலத்துல என் உடம்பு ஒத்துழைக்கல. மூமின்களே, அல்லாஹ் எல்லோருக்கும் ஆபியத்தை நசீபாக்கி தருவானாக. குறிப்பா உறவுகளை உடைத்திருந்தால் அத மனச அல்லாஹ்விற்காக வேண்டி இரக்கமாக்கி கொண்டு உறவுகள் எல்லோரோடும் நல்ல பேணுதலோடு, அதை குறிப்பா தாய் தகப்பன், உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், பக்கத்து சொந்தம், தூரத்து சொந்தம் என அல்லாஹ் சொல்றான், உறவுகளை முறித்தவன் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார். இது எல்லாவற்றுக்குமான மாற்றம் தான் ரமலான். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பு அல்ல, எல்லா புலன்களாலும் நோன்பாளியாக இருக்க வேண்டும். அத்தகைய மாற்றத்தை நாம் மாறிக்கொள்வதற்கான திட்டத்தோடு எதிர்கொள்வோம். அல்லாஹ் ஹிதாயத்தை செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.